This sermon, Leadership, was delivered on Tuesday evening, December 7th, 1965 for the Full Gospel Businessmen's Fellowship International Banquet at Covina Bowl in Covina, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரண்ணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா கோவினாவில் உள்ள கோவினா பவுல் என்ற இடத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய விருந்திலே லீடர்ஷிப், வழிநடத்தும் தன்மை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். And he was religious as he அவன் தன்னால் இருக்க முடிந்த அளவு பக்தி உள்ளவனாயிருந்தான். Because Jesus, in questioning here, he said, I have kept these commandments, observed them all from my youth. That's right. ஏனென்றால் இங்கே இயேசுவானவர் அவனை கேள்வி கேட்டபோது அவன் என் சிறு வயது முதல் இந்த கற்பனைகளை கைக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். அது உண்மையே. See, he had been brought up right, taught right and everything. பாருங்கள், அவன் ஒவ்வொரு காரியத்திலும் சரியாக வளர்க்கப்பட்டு சரியாக கற்பிக்கப்பட்டிருந்தான். But when he was confronted with the thought of eternal life, ஆனால் அவன் நித்திய ஜீவனுக்குரிய எண்ணத்தோடு எதிரே நிறுத்தப்பட்ட போது, now I want you to notice that all this character that he had, he yet knew he did not possess eternal life. இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் இந்த எல்லா நற்பண்புகளையும் பெற்றிருந்த போதிலும் அவன் இன்னமும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவில்லை என்பதை அறிந்திருந்தான். Now all of our societies, our church, our membership and the things that we hold so dear, இப்பொழுது நம்முடைய எல்லா சங்கங்களும், நம்முடைய சபையும், நம்முடைய அங்கத்தின உரிமையும், நாம் மிகவும் அருமையாய் பற்றிக் கொண்டிருக்கிற காரியங்களும், our American societies and everything is very fine. There's nothing to be said against that. நம்முடைய அமெரிக்க சங்கங்களும் மற்றும் ஒவ்வொரு காரியமும் மிகவும் அருமையாயிருக்கின்றன. அதற்கு விரோதமாக சொல்லப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. And our Christian businessman society here is a great thing. இங்குள்ள நம்முடைய கிறிஸ்தவ வர்த்தக புருஷருடைய சங்கமானது ஒரு மகத்தான காரியமாயிருக்கிறது. It's been an open door for me to on my interdenominational thoughts that we are Christians. அது எனக்கு ஒரு திறந்த வாசலாகவே இருந்து வருகிறது. நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்பதே என்னுடைய ஸ்தாபன வேறுபாடற்ற சிந்தனைகளாகும். There is no one denomination can claim us real Christian because you belong to God. எந்த ஒரு ஸ்தாபனமும் நம்மை ஒரு உண்மையான கிறிஸ்தவனை உரிமை கோர முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். Denominations are man-made and Christianity is heaven sent. ஸ்தாபனங்கள் மனிதனால் உண்டாக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றன. கிறிஸ்தவ மார்க்கமோ பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டதாய் இருக்கிறது. But in all these things that we have, as good as they are, ஆனால் நாம் பெற்றுள்ள இந்த எல்லா காரியங்களிலும் அவைகள் அவ்வளவு நல்லவைகளாக காணப்பட்டாலும், as fine as we come together and as nice of meetings as we have and social understanding that we have, நாம் ஒன்று கூடி வருவது அவ்வளவு அருமையாக காணப்பட்டாலும், நாம் அவ்வளவு அருமையான கூட்டங்களை உடையவர்களாய் இருந்தாலும், நாம் சமுதாயத்தை புரிந்து கொண்டவர்களாய் இருந்தாலும், yet we are each one confronted with eternal life. அதே சமயத்தில் நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை எதிரே சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். No matter how successful we've been in business, how successful we've been, நாம் வியாபாரத்தில் எவ்வளவு வெற்றியுள்ளவர்களாக இருந்து வந்தாலும், நாம் எவ்வளவு வெற்றிகரமானவர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. what a great church member we are, நாம் என்ன ஒரு பெரிய சபை அங்கத்தினராய் இருந்தாலும், how we work, how we try to do things right, நாம் எப்படி பணிபுரிந்தாலும், நாம் எவ்வளவுதான் காரியங்களை சரியாக செய்ய முயற்சித்தாலும், still if it's not done in the right way, it is a worship of God in vain. அதே சமயத்தில் அது சரியான வழியில் செய்யப்படவில்லை என்றால் அது ஒரு வீணான தேவனுடைய ஆராதனையாகவே இருக்கிறது. Jesus classed that the same way. As I stop here for a moment, இயேசுவானவர் அதை அதே வழியில் தான் பிரித்து சேர்த்தார். நான் இங்கே ஒரு வினாடி நிறுத்துகிறேன். he said, in vain do you worship me, teaching for doctrine the commandments of man. அவரோ மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றார். Now think, a sincere, honest
worship with the sincerity of your heart to God and still be in vain. இப்பொழுது சிந்தித்து பாருங்களே, ஒரு உங்களுடைய உத்தமமான இருதயத்தோடு உண்மையாய் தேவனை ஆராதித்தாலும் வீணாயிருக்குமே. It began that way with Cain at the Garden of Eden. அது ஏதேன் தோட்டத்திலே அந்த விதமாகவே காயினோடு துவங்கினது. Sincere worship, but was rejected. உத்தமமான ஆராதனை, ஆனால் புறக்கணிக்கப்பட்டதே. Very religious, still rejected. மிகவும் பக்தியானது, இன்னமும் புறக்கணிக்கப்படுகின்றதே. In Shreveport last week, week before last at a businessman's meeting. கடந்த வாரம் ஷீவர்போர்ட்டில், கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் ஒரு வர்த்தக புருஷருடைய கூட்டத்திலே A breakfast there where several hundreds of people had gathered. அங்கு நடைபெற்ற ஒரு காலை சிற்றுண்டி வேளையில் நூற்றுக்கணக்கானவர் கூடியிருந்தனர். I took 2.5 hours to speak on doing God a service without being God's will. அப்பொழுது நான் 2.5 மணி நேரம் எடுத்துக்கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக தேவனுக்கு ஒரு சேவை செய்தல் என்பதன் பேரில் பேசினேன். Now that sounds strange. இப்பொழுது அது வினோதமாக தென்படுகிறது. But we've got to channel ourselves into God's provided channel and God's way of doing it. ஆனால் நாம் நம்மை தேவனால் அருளப்பட்டிருக்கிற வாய்க்காலுக்குள் அதனை தேவன் செய்யும் வழிக்குள்ளாக பொருத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். No matter how much we think it's right, it's got to be according to the word of the Lord, or it's in vain. அது சரியாக இருக்கிறது என்று நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்பது முக்கியமல்ல. அதுவோ கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது வீணா இருக்கிறது. Cain worshiped, but it wasn't according to the word of the Lord. காயின் ஆராதித்தான், ஆனால் அதுவோ கர்த்தருடைய வார்த்தையின்படியா இருக்கவில்லை. The Pharisees worshiped, but not according to the word of the Lord. பரிசேயர்கள் ஆராதித்தனர், ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தையின்படியா இருக்கவில்லை. And in this particular message to the businessman, I taught this. நான் இதை வர்த்தக புருஷர்களுக்கு இந்த குறிப்பிட்ட செய்தியில் போதித்தேன். David, he wanted to do the Lord a service, and he was right in what he said. தாவீது அவன் ஆண்டவருக்கு ஒரு சேவை செய்ய விரும்பினான். அவன் கூறினதில் அவன் சரியாயிருந்தான். He said, "Is it right for the ark of the Lord to be down there? Let's bring it up here." அவனோ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கிருப்பது சரியா, நாம் அதை இங்கு கொண்டு வருவோம் என்றான். In the days of the king, the other king, he succeeded. ராஜாவின் நாட்களில் மற்றொரு ராஜாவிற்கு பின் இவன் ராஜாவானான். He said, "It's not right. They never consulted the Lord by the ark, but we must do it." அவரோ அது சரியல்ல, அவர்கள் உடன்படிக்கை பெட்டியின் மூலம் கர்த்தரிடத்தில் கலந்தாலோசிக்கவே இல்லை, ஆனால் நாம் அதை செய்ய வேண்டும் என்றான். Now that's correct what they should have done. இப்பொழுதோ அது சரியே, அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? He said we should go get the ark and we could consult the Lord. அவன் நாம் போய் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும், அப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க முடியும் என்றான். And that's right. It was down in another country. அது சரி, அதுவோ வேறொரு தேசத்தில் இருந்தது. He said we got to bring it up here. Get up here and put it in our house here and worship the Lord. எனவே அவன் நாம் அதை இங்கே கொண்டு வர வேண்டும், அதை இங்கே கொண்டு வந்து இங்குள்ள நம்முடைய வீட்டில் அதை வைத்து கர்த்தரை ஆராதிப்போம் என்றான். Now notice he went in the wrong channel to do it. இப்பொழுது அவன் அதை செய்ய தவறான வாய்க்காலில் சென்றான் என்பதை கவனியுங்கள். He consulted the captains of 50s and hundreds and thousands. அவன் 50 பேருக்கும் 100 பேருக்கும் 1000 பேருக்கும் தலைவர்களுமானவர்களிடத்தில் கலந்தாலோசித்தான். They all was consulted, everyone. அவர்கள் எல்லோருமே ஒவ்வொருவராய் கலந்தாலோசிக்கப்பட்டனர். See, it was the will of the Lord look like, or it was the word of the Lord. The word of the Lord, sometimes you have to put it in its right place or it's not the will of the Lord. அது கர்த்தருடைய சித்தமாய் இருந்தது என்பதை அறிந்ததினால் இதுவும் கர்த்தருடைய வார்த்தையாய் இருந்தது போன்றே காணப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை சில நேரங்களில் நீங்கள் அதை அதனுடைய சரியான இடத்தில் பொருத்த வேண்டும், இல்லை என்றால் அது கர்த்தருடைய சித்தமாயிராது. புரிகின்றதா? Now let that soak deep and you'll get a general conception of what I'm trying to say. இப்பொழுது அது ஆழமாக பதியட்டும். அப்பொழுதே நான் கூற முயற்சித்துக் கொண்டிருப்பது என்ன என்பதை குறித்த ஒரு பொதுவான கருத்தினை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். I don't want the church to fall into the steps that you found over there in England. அங்கே இங்கிலாந்தில் நீங்கள் கண்டறிந்த நிலைமைகளுக்குள்ளாக சபையானது விழுந்து போக நான் விரும்பவில்லை. Long hair and painted face man and pervert. நீண்ட தலைமுடியுடன் முகத்தில் வர்ணம் தீட்டப்பட்ட ஆண்கள் மற்றும் தாறுமாறானவைகள். We don't want that. நமக்கு அது வேண்டாம்.
No matter how religious it sounds and how much Elvis Presley can sing religious songs, he's still a devil. அது எவ்வளவு பக்தியாக தென்பட்டாலும் முக்கியம் அல்ல. எல்விஸ் பிரிஸ்லி எவ்வளவு பக்தியான பாடல்களை பாடினாலும் அவன் இன்னமும் ஒரு பிசாசாகவே இருக்கிறான். I'm no judge, but by their fruits you know them. நான் நியாயாதிபதி அல்ல, ஆனாலும் அவர்களுடைய கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். புரிகின்றதா? He's a Pentecostal, but that don't make a bit of difference. Your fruits bear record what you are. அவன் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனாய் இருக்கிறான், ஆகினும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. பாருங்கள், நீங்கள் யாராய் இருக்கின்றீர்கள் என்பதை குறித்து உங்களுடைய கனிகளே சாட்சி பகர்கின்றன. ஆவியானவர் அவன் மீது வருவாரேயானால் அப்பொழுது அவனால் அந்நிய பாஷைகளில் பேச முடியும், அவனால் சத்தமிட முடியும், அவனால் வியாதியஸ்தரை சுகப்படுத்த முடியும். அது ஒரு பொருட்டல்ல. இயேசுவோ அந்த நாளில் அநேகரிடத்தில் வந்து, கர்த்தாவே, நாங்கள் இதை செய்திருக்கவில்லையா, அதை செய்திருக்கவில்லையா என்று கூறுவார்கள். அப்பொழுது நான், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்பேன் என்று கூறினாரே. பார்த்தீர்களா? நாம் உண்மையான அசலான கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். And the only way we can do that is confronted with this question here of eternal life. அதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரேபடி நித்திய ஜீவனை குறித்த இந்த கேள்வியை நாம் முகமுகமாய் சந்திப்பதே ஆகும். There's only one form of eternal life, and that comes from God. ஒரே ஒரு நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. And he foreordained every creature that would ever have it. அதை பெற்றுக்கொள்ள போகும் ஒவ்வொரு சிருஷ்டியையும் அவர் முன்னியமித்து விட்டார். Just as you were the Jane in your father, you was a Jane in God. நீங்கள் உங்களுடைய தந்தைக்குள் ஒரு மரபணுவாக இருந்தது போலவே நீங்கள் தேவனுக்குள் ஒரு மரபணுவாக இருந்தீர்கள். One of his attributes to begin with, or you'll never be there. நீங்கள் துவக்கத்திலேயே அவருடைய தன்மைகளில் ஒன்றாய் இருந்தீர்கள், இல்லை என்றால் நீங்கள் அங்கு ஒருபோதும் இருந்திருக்கவே மாட்டீர்கள். You come forth in the bedding ground of your mother. உங்களுடைய தாயின் கர்ப்ப நிலத்தில் நீங்கள் வெளியே வந்தீர்கள். Your father didn't know you. You were in his loins. உங்களுடைய தந்தையார் உங்களை அறிந்திருக்கவில்லை, நீங்கள் அவருடைய அறையில் இருந்தீர்கள். And when you come forth in the bedding ground of the mother, then you become a human being and made in the image of your father. உங்களுடைய தாயின் கர்ப்ப நிலத்தில் நீங்கள் தோன்றின போது அப்பொழுதே நீங்கள் ஒரு மானிட வர்க்கமாய் உங்களுடைய தகப்பனாரின் சாயலில் உருவாக்கப்படுகின்றீர்கள். Now you can fellowship with him in the same thing by God. இப்பொழுது உங்களால் அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அதே விதமாகவே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டால் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். If you got eternal life, the life that you come in the natural life, physical life, that was by your father. உங்களுக்குள் வருகிற ஜீவன், இயற்கையான ஜீவன், சரீர பிரகாரமான ஜீவன் உங்களுடைய தகப்பனார் மூலமே வந்தது. And the only way you can come born again is the only way is it has to be from your heavenly father. His attributes. அவ்வாறே நீங்கள் மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரே வழி அது உங்களுடைய பரலோக பிதாவினிடத்திலிருந்து அவருடைய தன்மைகளிலிருந்து வர வேண்டிய ஒரே வழியாயிருக்கிறது. All the father has given me will come to me. பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். புரிகின்றதா? You are here because your name were placed on the Lamb's book of life before there was even a foundation of the world. உங்களுடைய பெயர் உலக தோற்றத்துக்கு முன்னரே ஆட்டுக்குட்டியானவருடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தபடியால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். That's exactly right. அது முற்றிலும் சரியே. You're a Jane, a spiritual Jane out of your heavenly father, a part of God's word. நீங்கள் ஒரு மரபணுவாக உங்களுடைய பரலோக பிதாவிடத்தில் இருந்த ஒரு ஆவிக்குரிய மரபணுவாக தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். That be so as I've said, then you was with Jesus when he was here because he was the word. அப்படியானால் நான் கூறியிருக்கிறது போன்றே நீங்கள் இயேசுவானவர் இங்கே இருந்தபோதோ அவரோடு இருந்தீர்கள். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருந்தார். You suffered with him, died with him, buried with him and rose with him. நீங்கள் அவரோடு பாடுபட்டீர்கள், அவரோடு மரித்தீர்கள், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு எழுந்தீர்கள். And now sitting in heavenly places in him. இப்பொழுதோ அவருக்குள்ளாக உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே. Notice, David thought everything was fine. கவனியுங்கள், ஒவ்வொரு காரியமும் சரியா இருந்ததென்றே தாவீது எண்ணினான். And he consulted all these people. அவர் இந்த எல்லா ஜனங்களோடும் கலந்தாலோசித்தார். And they everyone began to dance and shout and scream. அவர்கள் ஒவ்வொருவரும் நடனமாடவும் சத்தமிடவும் கூச்சலிடவும் தொடங்கினர். They had all the religious motions that there was. அவர்கள் தங்களுடைய பக்திமயமான அசைவுகள் யாவற்றையுமே உடையவர்களாயிருந்தனர். But still it wasn't God's will to go down and bring the word of God back to the house of God.
ஆனால் அங்கே போவதும் தேவனுடைய வீட்டிற்கும் தேவனுடைய வார்த்தையை திரும்ப கொண்டு வருவதும் தேவனுடைய சித்தமில்லாததா இருந்தது. But you see, God always in all ages works through one way. ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவன் எப்பொழுதுமே எல்லா காலங்களிலுமே ஒரே வழியினூடாகவே கிரியை செய்கிறார். His first decision is his only decision because he's perfect in his decisions. அவருடைய முதலாவது தீர்மானமே அவருடைய ஒரே தீர்மானமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய தீர்மானங்களில் அவர் பரிபூர்ணமாய் இருக்கிறார். He never does nothing except he first reveals it to his servants, the prophets. Exactly. அவர் முதலில் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்தாமல் எந்த காரியத்தையுமே செய்கிறதில்லை. அது முற்றிலும் சரியே. That's why the church age that we live in. அந்த விதமாகத்தான் நாம் ஜீவிக்கிற இந்த சபை காலமும் உள்ளது. There's no church, no Methodist, Baptist, Pentecostals or anything else can ever put this church into the bride. எந்த சபையும் மெத்தோடிஸ்டோ, பாப்டிஸ்டோ, பெந்தேகோஸ்தேவோ அல்லது வேறேதாயினும் இந்த சபையை மணவாட்டிக்குள் நடத்தி செல்ல முடியாது. It'll have to be the answering of Malachi 4 for God to send a prophet to be revealed to, because that's the only way. அது மல்கியா 4 பதிலாக இருக்க வேண்டியதா இருக்கும். ஏனென்றால் அந்த ஒரே வழியை வெளிப்படுத்த தேவன் ஒரு தீர்க்கதரிசியை வெளிப்படுத்த வேண்டும். Our churches denominate and throw the thing into a mess and huddle. நம்முடைய சபைகள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு காரியத்தை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டுள்ளன. It's like they've always been, and God always sends the prophet. அவைகள் எப்பொழுதும் இருந்து வருகிற விதமாகவே இருந்து வருகின்றன. தேவன் எப்பொழுதுமே தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். And there was Nathan standing in the land, a vindicated prophet before God, and he wasn't even consulted. அங்கே தேசத்தில் தேவனுக்கு முன்பாக ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் நாத்தான் நின்று கொண்டிருந்தான். ஆயினும் அவன் கலந்தாலோசிக்கப்படவில்லை. And they went down there and caused the life of an honest man and so forth, and took the ark. அவர்கள் அங்கே சென்று உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தது ஒரு நேர்மையான மனிதனின் ஜீவனை எடுக்கவே காரணமாயிருந்தது. Instead of putting on the shoulders of the Levites to pack it, they put it on a cart to pack it. All together messed up. லேவியர்களின் தோள்களின் மேல் வைத்து அதை சுமந்து வருவதற்கு பதிலாக அவர்கள் அதை ஒரு வண்டியில் வைத்துக் கொண்டு வந்தனர். எல்லாமே குழப்பமாயிருந்தது. You see, if you don't go according to the will of God and the way that God has given us to go. நீங்கள் பாருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தப்படி செல்லவில்லை என்றால், தேவன் நாம் செல்லும்படி அளித்திருக்கிற வழியில் செல்லவில்லை என்றால், they always get it messed up and take it off in some organization, denomination, some message, and there you go. See? அவர்கள் எப்பொழுதுமே அதை குழப்பி அதனை ஏதோ ஒரு அமைப்பிலிருந்து, ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலிருந்து, ஏதோ ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்விதமே நீங்கள் செல்லுகிறீர்கள். புரிகின்றதா? It's always been done that way. அது எப்பொழுதுமே அந்த விதமாகவே செய்யப்பட்டு வருகிறது. That's the same thing that this boy was confronted with. He come in, he'd been a member of maybe the Pharisees or Sadducees or some great order of that day. அதே காரியம்தான் இந்த பையனுக்கும் நேருக்கு நேர் கொண்டு வரப்பட்டது. அவன் உள்ளே வருகிறான். அவன் ஒரு கால் பரிசேயர் அல்லது சதுசேயர் அல்லது அந்நாளின் மகத்தான ஏதோ ஒரு பிரிவில் ஒரு அங்கத்தினனாய் இருந்து வந்திருக்கலாம். He was religious as he could be. அவன் தன்னால் இயன்ற அளவு பக்தி உள்ளவனாகவே இருந்தான். He said, I've observed these commandments that have been taught since I was a youth. See? And Jesus loved him for it. எனவே அவன், நான் சிறு வயது முதற்கொண்டே எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிற இந்த கற்பனைகளை நான் கைக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். இயேசு அதற்காக அவனை நேசித்தார். But he refused to be guided. ஆனால் அவன் வழிநடத்தப்பட மறுத்தான். He refused to accept the real leadership of Jesus Christ to give him eternal life. அவனுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படியான உண்மையான இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். Notice he believed there was something different than what he had. கவனியுங்கள், அவன் பெற்றிருந்ததை காட்டிலும் வித்தியாசமான ஏதோ ஒரு காரியம் இருந்தது என்பதை அவன் விசுவாசித்தான். Or he would have never said, good master, what must I do now? இல்லை என்றால், நல்ல போதகரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் கேட்டிருந்திருக்கவே மாட்டான். See, he wanted to do something himself. பாருங்கள், அவன் தானாகவே ஏதோ ஒன்றை செய்ய விரும்பினான். That's the way we do. We want to do something ourselves. அந்த விதமாகவே நாமும் செய்கிறோம். நாமாகவே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறோம். The gift of God is a free gift. தேவனுடைய ஈவு ஒரு இலவச ஈவாக இருக்கிறது. God give it to you. Don't do one thing for it. தேவன் அதை உங்களுக்கு அளித்திருக்கிறார். நீங்கள் அதற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டியதில்லை. He ordained it to you and you're going to have it. See? அவர் அதை உங்களுக்கு நியமித்தார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். புரிகின்றதா? Notice, he knew it was there. He believed in it and wanted it. கவனியுங்கள், அது அங்கிருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் அதில் விசுவாசம் கொண்டான்.
அதை விரும்பினான். But when he was confronted with how he had to do it, it was different from his ritual. ஆனால் அவன் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது என்னும் நிலைக்கு அவன் கொண்டு வரப்பட்ட போதோ அது அவனுடைய சடங்காச்சாரங்களிலிருந்து வித்தியாசப்பட்டிருந்தது. It was different. He could hold his money and belong on to the church that he belonged to and so forth. அது வித்தியாசமாயிருந்தது. அவனால் தன்னுடைய பணத்தை வைத்துக் கொண்டு அவன் சேர்ந்திருந்த சபையில் அங்கத்தினனாய் இருக்க முடிந்தது. But Jesus knew that and knew it hoarded this money. ஆனால் இயேசு அதை அறிந்திருந்தார். அவன் இந்த பணத்தை சேமித்து வைத்திருந்தான் என்பதை அவர் அறிந்திருந்தார். And he said, "Go sell all you got and give it to the poor." எனவே அவர் போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை தரித்திரருக்கு கொடு. And come take up your cross and follow me and you'll have treasures in heaven. பின்னர் வந்து உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். But he couldn't do it. ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. The other leaders that he had in his youthful days had such an influence on him. அவனுடைய வாலிப நாட்களில் அவனுக்கு இருந்த மற்ற தலைவர்கள் அவன் மீது அதிக செல்வாக்கு கொண்டிருந்தனர். Till he refused to accept God's provided way, which was Jesus Christ, the only one who holds eternal life. அவன் தேவன் அருளின வழியாயிருந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அவர் ஒருவரே நித்திய ஜீவனை உடையவராயிருந்தார். The only one that can give you. அந்த ஒருவரே அதை உங்களுக்கு அளிக்க முடியும். Not the church can give you eternal life. Not your neighbor, not your pastor, not your priest, not your creed. Only Jesus Christ himself can give you eternal life. சபையானது உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியாது. உங்களுடைய அண்டை விட்டாரும் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியாது. உங்களுடைய போதகரும் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியாது. உங்களுடைய ஆசாரியரும் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியாது. உங்களுடைய பிரமாணம் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியும். No matter how good you are, what you quit doing, what you start doing. நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாய் இருந்தாலும், நீங்கள் என்ன காரியத்தை செய்வதை விட்டுவிட்டாலும், நீங்கள் எதை செய்ய துவங்கினாலும் கவலை இல்லை. You've got to accept the person of the Lord Jesus Christ. ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நபரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். And then when you do that, he is the word. நீங்கள் அதை செய்யும் போது அவர் வார்த்தையாய் இருப்பதால், and then your life fits right in the word and it manifests itself to this age that you're living in. அப்பொழுது உங்களுடைய ஜீவியம் வார்த்தையில் சரியாக பொருந்தி நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கு தன்னை வெளிப்படுத்துகிறது. Noah had to do that for the word to be manifested in his age. நோவா தன்னுடைய காலத்தில் வார்த்தை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அதை செய்ய வேண்டியவனாயிருந்தார். Now what if Moses come along and said, we know what Noah done, we'll take Noah's word. இப்பொழுது மோசே வந்து நோவா என்ன செய்தான் என்பதை நாம் அறிவோம். எனவே நாம் நோவாவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். We'll do it just the way Noah did it. நாம் நோவா செய்த விதமாகவே அதை அப்படியே செய்வோம். We'll build a ark and float down the Nile River and go out of Egypt. நாம் ஒரு பேழையை கட்டி நைல் நதியில் மிதக்கப்பட்டு எகிப்தை விட்டு செல்வோம் என்று கூறியிருந்தால் என்னவாகும்? What wouldn't have worked? See, that was another age. ஏன் அது கிரியை செய்திருந்திருக்காது? பாருங்கள், அது வேறொரு காலமாயிருந்தது. Jesus couldn't have come with Moses' message. இயேசுவானவர் மோசேயினுடைய செய்தியோடு வந்திருக்க முடியாது. Luther couldn't come with the Catholic message. லூத்தர் கத்தோலிக்க செய்தியோடு வந்திருக்க முடியாது. Wesley couldn't come with the Luther's message. வெஸ்லி லூத்தருடைய செய்தியோடு வந்திருக்க முடியாது. The Pentecost couldn't come with the Wesley message. பெந்தேகோஸ்தையினர் வெஸ்லியினுடைய செய்தியோடு வந்திருக்க முடியாது. And the bride can't be formed in the Pentecostal denomination. It just can't do it. மணவாட்டி பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தில் உருவாக முடியாது. அது அவளை உருவாக்க முடியாது. That's exactly right. அது முற்றிலும் சரியே. She's done organized and went out here and there she sits, just like the rest. அவள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு இங்கிருந்து சென்று மற்றவர்களை போன்றே அங்கே அமர்ந்திருக்கிறாள். It's a shuck, just like the life comes up through the see. அது ஒரு பதராய் இருக்கிறது. ஜீவன் தண்டின் மூலமாய் வருவது போன்றே ஆகும். புரிகிறதா? That writer, as I spoke the other night, that writer that wrote this book. அந்த எழுத்தாளன் அன்றிரவு நான் கூறினது போன்றே அந்த எழுத்தாளன் அந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார். Not because he criticized me so bad, said I was the devil, if there was such a thing. என்னை மிகவும் பயங்கரமாக குற்றப்படுத்தி உள்ளார் என்ற காரணத்தினால் அல்ல, ஒரு பிசாசு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்திருந்தால் என்று கூறியுள்ளார். So he said he didn't believe in God. அவருக்கு தேவன் பேரில் விசுவாசம் இல்லை என்று அவர் கூறினார். He said a God that could fold his arms and set up and watch them martyrs through the early ages. மேலும் அவர் ஆதி காலங்களில்
இரத்த சாட்சிகள் மரித்தபோது தன்னுடைய கரங்களை கட்டிக்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்க முடிந்த ஒரு தேவன், and claimed to have power to open the Red Sea சிவந்த சமுத்திரத்தை பிளக்க வல்லமையுள்ளவராக இருந்ததாக உரிமை கோரி, and let them women and children be torn to pieces by lions and so forth, and then said he was a loving God. அதே சமயத்தில் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சிங்கங்களால் சின்னாபின்னமாக பீருண்டு போக அனுமதித்து அவர் ஒரு அன்பின் தேவனாக இருந்ததாகவும் கூறியுள்ளாரே. So there's no such a creature. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டியே கிடையாது என்று கூறியுள்ளார். See, the fellow without inspiration of the word fails to see it. பாருங்கள், அந்த நபர் வார்த்தையின் ஆவியின் ஏவுதலை பெறாதபடியால் அதை காண தவறுகிறார். The first corn of wheat, the bridegroom had to fall into the earth in order to rise again. மணவாளனாகிய முதல் கோதுமை மணியானது பூமியில் விழுந்து மீண்டும் எழ வேண்டியதாக இருந்தது. So did the first bride that was born at Pentecost had to go through that dark ages like any other seed, be buried. எனவே பெந்தேகோஸ்தே நாளில் பிறந்த முதல் மணவாட்டியும் மற்ற விதையை போன்றே இருளின் காலங்களினூடாக அடக்கம் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தது. They had to die. They must do it. அவர்கள் மரிக்க வேண்டியவர்களாக இருந்தனர். அவர்கள் அதை செய்ய வேண்டும். But it started sprouting again in Luther in the first Reformation. ஆனால் அது லூத்தரின் காலத்தில் முதலாம் சீர்திருத்தத்தின் போது மீண்டும் முளைக்கத் துவங்கினது. It didn't look like the seed that went in, but it was the light of that day. அது பூமிக்கடியில் சென்ற வித்தை போன்றிருக்கவில்லை, ஆயினும் அது அந்நாளின் வெளிச்சமாயிருந்தது. The stalk then went on into the tassel, Wesley. அந்த தண்டிலிருந்த ஜீவன் வெஸ்லியின் காலத்தில் மகரந்த பொடிக்குள் சென்றது. And from the tassel it went into Pentecost, the shuck. அந்த மகரந்த பொடியிலிருந்து பெந்தேகோஸ்தேயினரின் காலத்தில் பதருக்குள் சென்றது. When you see into the wheat, when it comes forth, the corn of wheat. நீங்கள் அதை கோதுமைக்குள் காணும்போது, அது கோதுமை மணியாக வரும்போது, A man that's raised wheat, you go out and see that wheat farm in there, it looks just exactly like the grain. கோதுமையை பயிரிடுகின்ற ஒரு மனிதன் அவன் போய் அங்குள்ள அந்த கோதுமை பதரை காணும்போது அது முற்றிலுமாக ஒரு கோதுமை மணியை போன்றே காணப்படுகிறது. But if you'll take a tweezer and sit down and take that wheat and open it up, there's no grain there at all. ஆனால் நீங்கள் ஒரு இடுக்கி முள்ளால் அந்த கோதுமை மணியை எடுத்து திறந்து பார்த்தால் அதில் கோதுமை மணியே இல்லாதிருக்கும். It's just a shuck. அது வெறுமன ஒரு பதராய் இருக்கிறது. And then what is it's formed there to hold the grain. See? அப்படியானால் என்ன? அது கோதுமை மணியை பிடித்துக் கொள்ள அங்கே உருவாக்கப்படுகின்றது. புரிகின்றதா? And then the first thing you know, the life left the stalk to go into the tassel. அதன் பின்னர் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஜீவன் தண்டை விட்டு மகரந்த பொடிக்குள்ளாக செல்கிறது. Let the tassel go into the shuck. பின்னர் மகரந்த பொடியை விட்டு பதருக்குள்ளாக செல்கிறது. It leaves the shuck and goes into the wheat. அதன் பின்னர் அது பதரை விட்டு கோதுமை மணிக்குள்ளாக செல்கிறது. 3 stages. See? அதை குறித்த 3 பருவங்கள் பாருங்கள். And then forms the wheat outside of the 3 stages. Luther, Wesley, Pentecost. 3 கட்டங்களுக்கு பிறகே கோதுமை உருவாகிறது. லூத்தர், வெஸ்லி, பெந்தேகோஸ்தே. Just exactly. See? No doubt you can't interrupt nature. முற்றிலும் சரியே. பாருங்கள், சந்தேகமே இல்லை. நீங்கள் இயற்கையை தடுக்கவே முடியாது. Now look, every 3 years after a message has went forth sent from God, they organize. இப்பொழுது பாருங்கள், தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு செய்தி புறப்பட்டு சென்று 3 வருடங்கள் கழித்தவுடனே அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஸ்தாபனம் உண்டாக்குகின்றனர். This has been 20 years and there's no organization. It won't. See? இதுவோ 20 வருட காலமாக இருந்து வருகிறது. இது ஸ்தாபனமாகவில்லை. இது ஸ்தாபனமாகாது. புரிகின்றதா? Now the shuck has to pull away, give the wheat a chance to lay before the sun to ripen. இப்பொழுது பதரானது விலகிச் சென்று கோதுமை மணியானது சூரியனை போன்று குமாரனுக்கு முன்பாக முதிர்ச்சி அடையும்படி கடத்தப்படுவதற்கு தருணம் அளிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. The message coming right back into the church again. செய்தியானது மீண்டும் சபைக்குள்ளாக திரும்பி வந்து forming the body of Jesus Christ, just like the first original one that went into the ground. பூமிக்கடியில் முதலாவதாக சென்ற மூலவித்தை போன்று இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உருவாக்குகிறது. Now to see the eternal life. இப்பொழுது நித்திய ஜீவனை பாருங்கள். The life, sure, the stalk back here carried the life. Certainly it did. இங்கே ஜீவனை முன்னர் தண்டு சுமந்து சென்றிருந்தது. நிச்சயமாகவே அது சுமந்திருந்தது. But you see, when it became the stalk and it was finished, the organization, the life went right on into Wesley. ஆனால் நீங்கள் பாருங்கள், அது தண்டான போது, அது ஸ்தாபனமான போது முடிவுற்றது. அந்த ஜீவன் வெஸ்லிக்குள்ளாக சென்றது. Come right out and watch each one. அங்கிருந்து வெளியேறி உள்ளே சென்றது.
அவைகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றையும் பாருங்கள். One, a big blade don't look like the grain. ஒரு பெரிய கதிர் அது கோதுமை பனியை போல காணப்படவில்லை. But when the little pollen comes, like on the stalk, the pollen of the tassel, ஆனால் அந்த சிறு மகரந்த பொடிகள் தோன்றினவுடனே அந்த மகரந்த பொடிகளோ it looks a whole lot like the grain. அது கோதுமை மணியை போல காணப்படுகிறது. But when it comes down to that shuck, it's almost there. அது அந்த பதரண்டை வருகிற போது அது ஏறக்குறைய அங்குள்ளது போன்றே இருக்கிறது. Did Jesus say in the last days, Matthew 24:24, இயேசுவானவர் கடைசி நாட்களில் மத்தேயு 24:24 the two would be so close it would deceive the very genes, predestinated, the elected ones, if it was possible. அவை இரண்டும் மிகவும் நெருக்கமாக இருக்கும் என்றும் கூடுமானால் அது தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட மரபணுக்களையும் வஞ்சிக்கும் என்று கூறவில்லையா? Almost like the real thing. So in the last days, ஏறக்குறைய உண்மையான காரியத்தை போன்றே காணப்படும். பாருங்கள், ஆகையால் கடைசி நாட்களில்தான். Now you see, it's wheat time now. It's getting harvest time. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இப்பொழுது அது கோதுமையின் நேரமாயிருக்கிறது. இது அறுப்பின் நேரத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. This is not Luther's age. This is not Pentecost age. This is a bride age. இது லூத்தருடைய காலம் அல்ல, இது பெந்தேகோஸ்தே காலமும் அல்ல, இது மணவாட்டி காலமாயிருக்கிறது. As Moses called a nation out of a nation, Christ today is calling a church out of a church, you see. மோசே ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கு அழைத்தது போல கிறிஸ்து இன்றைக்கு ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், the same thing in type, take them to the glorious eternal promised land. அதே காரியத்தின் மாதிரியில் கிறிஸ்து அவர்களை மகிமையுள்ள நித்திய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்கிறார். Now to refuse that person that's doing the calling, Christ, இப்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கும் அந்த நபராகிய கிறிஸ்துவை ஏற்க மறுப்பது, no matter if you're Pentecostal, Methodist, Luther, whatever you are, நீ ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனாய், மெத்தோடிஸ்டாய், லூதராய், நீ யாராய் இருந்தாலும் கவலை இல்லை. you got to this age, nothing against them, not at all. நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த காலம் அவர்களுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை, இல்லவே இல்லை. But in this age now, you've got to accept, like they did in that age, the person of Christ, which is the Word. ஆனால் அவர்கள் அந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டது போல இப்பொழுது இந்த காலத்தில் வார்த்தையாயிருக்கிற கிறிஸ்து என்னும் நபரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the Word was made flesh and dwelt among us. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். The same yesterday, today, and forever. Hebrews 13:8. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8. See, you must accept that person of eternal life. பாருங்கள், நீங்கள் நித்திய ஜீவனாகிய அந்த நபரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Now, what life Luther had was justification. Wesley had sanctification added to it. இப்பொழுது லூத்தர் பெற்றிருந்த ஜீவன் நீதிமானாக்கப்படுதலாய் இருந்தது. வெஸ்லி அதனோடு கூட பரிசுத்தமாகுதலை உடையவராயிருந்தார். The Pentecost had the restoration of the gifts coming back in it, added to it. பெந்தேகோஸ்தையினர் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதலை அதில் மீண்டுமாக பெற்றிருந்து அதை கூட்டினர். But now it's completing in the body, you see. ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்பொழுதோ அது சரீரத்தின் நிறைவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. The three phases of it, and out of that, அதனுடைய 3 கட்டங்கள். now when the resurrection comes, the life that lived in them Lutherans just went out. இப்பொழுது உயிர் தெழுதல் உண்டாகிற போது லூத்தரன்களுக்குள் ஜீவித்த ஜீவனானது புறப்பட்டு சென்றது. The life that lived in the Methodists and went out. மெத்தோடிஸ்டுகளுக்குள் ஜீவித்த ஜீவன் வெளியே சென்றது. The life that went into the Pentecostals will all be raptured out of the ground in the body of the bride to be taken in before Jesus Christ. பெந்தேகோஸ்தையினருக்குள் சென்ற ஜீவன் இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக மணவாட்டியின் சரீரமாக பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். Glory to God. Oh, it's exciting. It's the truth. தேவனுக்கு மகிமை. ஓ, இது உணர்ச்சி வசப்படுத்திக் கொண்டிருக்கிறதே, இது சத்தியமாயிருக்கிறதே. We've turned a corner. நாம் ஒரு மூலையை திருப்பி இருக்கிறோம். We're looking towards heaven, watching for the coming, the cap on the pyramid, as we would say. It's coming back. நாம் பரலோகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டு வருகைக்காக காத்திருக்கிறோம். நாம் கூறுவது போல கூர்நுனி கோபுரத்தின் தலைக்கல் திரும்பவும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி உள்ளோம். The church
must be resurrected soon, and we must get ready. சபையானது சீக்கிரத்தில் உயிர்த்தெழ வேண்டும். நாம் ஆயத்தமாக வேண்டும். And the only way you can is not say, நீங்கள் ஆயத்தமாக கூடிய ஒரே வழி, well, I belong to the assemblies, I belong to the oneness, two-ness, நான் அசம்பிளிஸை சேர்ந்தவன், நான் ஒருத்துவத்தை இருத்துவத்தை சேர்ந்தவன் என்று கூறுவதல்ல. or whatever it is, all them there, I belong to the Church of God. That don't mean a thing. அல்லது அது என்னவாக இருந்தாலும் சரி, அங்கே அவர்கள் எல்லோரும் நான் தேவனுடைய சபையை சேர்ந்தவன் என்று கூறுவதனால் அல்ல, அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறது இல்லை. Our fathers shouted and danced. That's perfectly all right. That was their day. எங்கள் பிதாக்கள் சத்தமிட்டனர், நடனமாடினர், அது முழு பரிபூர்ணமாக இருந்தது, அது அவர்களுடைய நாளாக இருந்தது. But today, you're confronted not with the organization that they made, but with the life that's going on, which is Jesus Christ. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அவர்கள் ஏற்படுத்தின ஸ்தாபனத்தோடு நிற்க எதிர்கொண்டு வரப்பட்டிருக்கவில்லை, ஆனால் ஜீவனாய் சென்று கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு நிற்கவே எதிர்கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். This young fellow had done the same thing. இந்த வாலிபனவர் அதே காரியத்தை செய்திருந்தான். Moses wrote those commandments. மோசே அந்த கற்பனைகளை எழுதினார். But you see, the same God that wrote the commandments by his prophet, ஆனால் நீங்கள் பாருங்கள், தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கற்பனையை எழுதின அதே தேவன் was the same thing that prophesied the day would come, I'll raise up a prophet like it unto me. நான் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன் என்ற நாள் வரும் என்ற அதே காரியத்தையும் தீர்க்க தரிசனமாக உரைத்திருந்தார். And it'll come to pass that all that don't hear him will be cut off. அவருக்கு செவிகொடாத யாவரும் அறுப்புண்டு போவார்கள் என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். Back in the denominational shucks and tossels, ஸ்தாபன மகரந்த பொடியிலும் பதரிலும் இருந்து they must go on to life. அவர்கள் ஜீவனுக்குள்ளாக செல்ல வேண்டும். And today don't say, I'm Pentecost, I belong to this, I belong to that. That don't mean nothing. இன்றைக்கோ நான் பெந்தேகோஸ்தேக்காரன், நான் இதை சேர்ந்தவன், நான் அதை சேர்ந்தவன் என்று கூறாதீர்கள். அது ஒன்றையுமே பொருட்படுத்துகிறதில்லை. You've got to accept the person, Christ, eternal life. Confronts every one of us. நீங்கள் நித்திய ஜீவன் என்னும் நபராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம் ஒவ்வொருவரையும் எதிர்க்கு எதிர் சந்திக்கிறதே. Don't forget that. அதை மறந்து விடாதீர்கள்.